நம்ம பாஸ் இன்னும் வரலையே. நம்ம எவ்வளவு நேரம் தான் காத்திருக்கோம். நம்ம குரூப்ல யாரு தான் டயத்துக்கு வர்றது? இதோ பாஸ் வந்துட்டாரு. வணக்கம் பாஸ். வணக்கம் வணக்கம். நம்ம திட்டம் எல்லாம் தோத்து போச்சு. தூதர் கூட்டத்துல 1/3 இருந்தோம். நம்ம தான் சூப்பரான மியூசிக் டீமா இருந்தோம். தேவனுக்கு சரிசமமாயிரலாம்னு நினைச்ச உடனே அவங்க வானத்திலிருந்து இப்படி தள்ளி விட்டுட்டாரு. ஆமால, நம்ம திட்டம் எல்லாம் தோத்து போச்சு. தலைவரே, நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். என்னது? சொல்லு. நம்மள தள்ளிவிட்ட தேவன் அவரை மாதிரியே மனுஷர்களை உருவாக்கி இருக்கிறாராம். நம்ம இருந்த இடத்துல போய் அந்த மனுஷர்களை வைக்க போறாராம். அப்படியா? அவங்க எங்க இருக்காங்க? இதோ கேம் ஸ்டார்ட். அவர்களுக்குன்னு ஒரு ஏதன் தோட்டத்தை உருவாக்கி அதுல வச்சிருக்காராம். நம்ம வேலையை ஆரம்பிச்சு விட வேண்டியதா. விடவே கூடாது. சொல்லுங்க பாஸ், செஞ்சிருவோம். இல்ல, நானே களத்துல இறங்குறேன். எவ்வளவு அழகா உண்டாக்கி இருக்காரு ஏதேன் தோட்டத்தை தேவன். தினம் ஆண்டவர் நம்மோட பேசுறாரு. இவ்வளோ பெரிய தோட்டத்தை, காய் கனிகளை எல்லாவற்றையும் உண்டாக்கி கொடுத்திருக்கிறாரு. தேவன் நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்கிறாரு. ஆனா நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு தானுங்க. ஆமாம்மா, கேள்வி கேட்காம நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியணும். சரிம்மா, கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு வாரேன். ஆமா, தேவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. சாப்பிட்டா செத்துருவேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அதுல ஒரு ரகசியம் இருக்கு. சாப்பிட்டா அவரை மாதிரியே ஆயிடுவீங்கன்னு அவருக்கு போடாம அதான் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. நீ சாப்பிடு, அப்புறம் பாரு. பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கு. சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சாப்பிடு, நல்லா சாப்பிடு. நீ சாப்பிட்டா மட்டும் பத்தாது, உன் புருஷனுக்கும் கொடு. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை நாங்க சாப்பிட்டதுனால பயந்து ஒளிஞ்சிருக்கிறோம். இந்த ஏவாள் தான் எனக்கு கொடுத்தா. பிசாசு அவளை சாப்பிடணும்னு ஆசை காட்டினானா. தேவனே, அதனால நாங்க ஒளிஞ்சிருக்கோம். பிசாசே, நீ இவர்களை ஏமாத்தினாயா? நீ ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறையா? பெண்ணின் வித்தாக ஒருவர் வருவார், அவர் உன் தலையை நசுக்குவார். உனக்கு என்றைக்கும் தோல்விதான், நரகம்தான். குட்டி பிசாசுகளா, இந்த சீக்கிரம் வாங்க. வந்துட்டோம். ஒருத்தர் பிறக்க போறாராம். அவர் என்னை அழிச்சிடுவாராம். தேவ திட்டத்தை அந்த குழந்தை பிறந்து வந்து நம்ம அழிக்கிறதுக்குள்ள அந்த குழந்தை பிறந்த உடனே நம்ம அந்த குழந்தையை அழிச்சிடணும். ஓகேவா? ஓகே பாஸ், செஞ்சிருவோம். இதோ ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அதற்கு தேவன் நம்முடனே இருக்கிறார் என்று அர்த்தம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி
அவர்களை ரட்சிப்பார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். வாருங்கள் சாஸ்திரிகளே, என்ன ரொம்ப தூரத்துல இருந்து பிரயாணம் பண்ணி வந்திருக்கீங்க போல. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை வாழ்த்த வந்தோம். ராஜாவை பார்த்து பரிசு கொடுத்து பணிந்து கொள்ள வந்தோம். தூரத்துல இருந்து வந்தோம். கிழக்குல ஒரு நட்சத்திரத்தை பார்த்து தேடி வந்தோம். என்ன ஏரோது ராஜாவே, நீர் தானே ராஜா? இன்னொரு ராஜா வரப்போறாரா? உன் கதை அவ்வளவுதான். இதுதான் அந்த குழந்தையா இருக்கும். அந்த குழந்தையை கண்டுபிடிச்சு நீ கொண்டு அந்த குழந்தையை கண்டுபிடிச்சிட்டு வர சொல்லு, நம்ம பார்த்துக்கோ. ராஜா இங்க பிறக்கல, பெத்லஹேம்ல பிறப்பார்னு தீர்க்க தரிசனம் சொல்லுது. நீங்க வேணா போய் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க, நானும் அவரை வந்து பணிந்து கொள்ளுகிறேன். இன்னொரு நல்ல திட்டத்தை உனக்கு சொல்றேன். யார் அங்கே? 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைங்களையும் கொன்றுங்க. பாஸ், 2 வயசுக்கு உள்பட்ட ஆண் குழந்தை எல்லாம் அழிச்சாச்சு. நீ நம்மளுக்கு கவலையே இல்லை. நம்ம கிட்டயா? நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்மளை யாராலும் அழிக்க முடியாது. எதுவரைக்கும் இறங்காதிருப்பி, எதுவரைக்கும் தூரமாயிருப்பி, என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க, உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளிராதீங்க, என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க, உங்க பிரசன்னத்தை விட்டு என்ன தள்ளிராதீங்க. கல்லறியும் கூட்டத்தின் முன்னே ஆதரவாய் நின்றவர் நீரே, என் கரம் பிடித்து தூக்கினி, என் கரைகளெல்லாம் நீக்கினி, பிள்ளையாக மாற்றிவிட்டீரே, என்னை தொல்லாத தகப்பன்னீரே. இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க, நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. பாஸ், இவரை குழந்தையா இருக்கும்போது அழிக்க முடியல, எப்படியாவது அழிச்சிடணும். ஏசு என்ன இவ்வளோ அற்புதம் செய்கிறாரு? மக்கள் எல்லாம் அவர் பக்கம் போயிட்டு இருக்காங்களே. இப்படியே போனால் அவர் தலைவர் ஆயிடுவார். அவரை எப்படியாவது அழிக்கணும். இவர் மேலே பொய்க்குற்றம் சாட்டி இவரை சிலுவையில் அழிச்சிருவோம். இதுதான் நமக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு. நீ அந்த முறுக்கிடத்தை எடுத்துட்டு வந்து அவர் தலையில போய் நீ சாட்டை எடுத்து அடி. நானே ஆணிகளை எடுத்துட்டு வந்து அவர் கையையும் காலையும் சிலுவையில் அறைகிறேன். இத்தோட இவர் கதை முடிஞ்சிருச்சு. தேவ திட்டத்தை அழிச்சிட்டோம். நம்ம தலையை நசுக்குவேன்னு சொன்னாரு, அவர் தலையவே சாச்சிட்டோம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். நமக்கு எதிரடையாகவும்
கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார்.